ஒரு சாட்சி அருமையான எட்வின் ராபர்ட் அவர்கள் எழுந்து நிற்க நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவர் நான் ஒரு சிறுச்சியை கடந்து செல்ல என்னுடைய வலது முழங்கை அல்லது மை ரைட் எல்போ இதை ஆப்ரேஷனில் நான் கடந்து போய் என் ஆப்ரேஷன் மிக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இப்போது நான் சுகம் பெற்று வருகிறேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி எனக்கு ஒரு 2 months எனக்கு வந்து ஒரு 2 weeks-ஆக உடம்பு ஃபுல்லாக ரஷ்ஷஸ் இருந்துச்சு, அரிப்பு மாதிரி. ஸோ நான் அரிப்பு நினச்சிட்டு போயிட்டு டெஸ்ட்லாம் பண்ணேன், அலர்ஜிக்கு ஏதாச்சும் இருக்கான்னு. இல்லை. அப்புறம் ஆஃப்டர் 2 weeks லீவுக்கு இங்கே வரும்போது அப்போ போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது வெள்ளை ரத்தம் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 days அட்மிட் ஆகிருந்தேன். ஸோ அந்த 10 days தான் தெரியும் அப்பெண்டிக்ஸ்னால தான் வந்து ஒயிட் பிளட் செல் கூட வந்துச்சுன்னு. ஸோ அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி லெப்ரோஸ்கோபி செஞ்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் காட் கிரேஸ் பெருசாக எதுவுமே இது பண்ணாமல், ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வலியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர் சொன்னாங்க மேபி உன்னை விட்டுருந்தா பர்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். அருமையான கேப்ரியல் திடீரென்று விபத்துக்குள் ஆளானார் என்று போன வாரத்திலே சபையில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். குடும்ப மக்கள் அவசரமாய் ஜோஹருக்கு ஓடினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இந்த வாரம் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அளவுக்கு நாம் கேள்விப்படுகிறோம். மிகுந்த ஆபத்தில் இருந்து ஐசியு வரையிலும் போன அருமையான கேப்ரியலை ஆண்டவர் சுகத்தோடு அழைத்து வந்தார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு குடும்ப மக்கள் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்ய அம்மாவும் சகோதரிகளும் வந்திருக்கிறதை காணும்போது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மகிமை ஆண்டவருக்கு செலுத்துவோம். எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தர் தான் சுகம் கொடுத்தார் என்று சொல்லுவோம். வைத்தியர்கள் மூலமாய் மருத்துவம் மூலமாய் தேவன் சுகம் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை. வெரி குட்.